துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எத்திசையும் புரிவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். இதோ இந்த நற்கரணையில் பிரசனமாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை நினைத்தால் ஆசீர்வாதம். எல்லோருமாக எழுந்து நின்று இந்த ஆண்டவரை போற்றி துதிப்போம். ஏனப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அன்னாளை நினைவு கூர்ந்த தகப்பனை, இங்கே வந்திருக்கிற குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்ற ஆசீர்வாதம் கடந்து வர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்னாளை நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா, தாவீதை
ஆண்டவரை அரசனாக மாற்றுவதற்கு அங்கே இதோ சாமுவேலை அனுப்பினீர். ஆனால் அந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த பெற்றோர் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் தாவீதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் சாமுவேல் கேட்டார், உங்க வீட்டில் இவ்வளவு பேர் தானா? வேற யாருமே இல்லையா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். ஆண்டவர் அவனை தான் அரசனாக மாற்றப் போகின்றார். பெற்றோர்கள் மறந்து விட்டார்கள். அதனாலதான் தாவீது சொன்னாரு, பெற்ற தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை ஒருபொழுதும் மறப்பதில்லை. ஆண்டவர் நினைவு கூர்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொல்லுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீர். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொல்லுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறவங்க அப்படி முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க அப்படி முன்னாடி வாங்க, முட்டி போடுங்க. கணவன் மனைவி 2 பேருமே வாங்க முன்னாடி. ஆண்டவர் அன்னாளுடைய குறையை நிவர்த்தி செய்த தேவன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறையை நீக்கி போட வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பிரசன்னத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுது ஆவியின் வல்லமை இவர்கள் மத்தியிலே இறங்கி இவர்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்க போகின்றோம். வீட்டில் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற அநேக காரியங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அங்கே குழந்தையோடு இருக்கிற பெற்றோர்கள், தெருவில் அம்மானு கூப்பிட்ற குழந்தைங்க, அப்பான்னு கூப்பிட்ற குழந்தைங்க,
இப்படி ஒரு குழந்தை நம்மளை அம்மான்னு கூப்பிடாதான்னு எத்தனை தடவை நீங்கள் ஏங்கியிருக்கீங்க? அப்பான்னு ஒரு குழந்தை கூப்பிடாதான்னு எத்தனை தடவை நீங்கள் ஏங்கியிருக்கீங்க? என் குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தை தவழ்கின்ற அந்த சத்தத்தை அந்த கண்கூடாக நான் எப்போ பார்க்க போகிறேன்? எத்தனையோ டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. கடவுள் தான் வழின்னு நான் வந்திருக்கிறேன். 10 வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அண்ணாவுக்கு குழந்தை கொடுத்த தகப்பன் இன்னைக்கு நினைவு கூறுகின்ற அண்ணம்மாள் சுவைக்கின் 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆகவே நமக்கெல்லாம் வருஷம் ஆயிடுச்சு, கடந்து போச்சு, நமக்கு இனிமே நடக்காதுன்னு நீங்க நம்பிக்கை தளர வேண்டாம். அண்ணம்மாள் சுவைக்கினை உற்று பாருங்க. 20 வருஷம் குழந்தை இல்லாத அவங்களுக்கு குழந்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு குழந்தை கொடுக்க மாட்டாரா? நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். இன்னைக்கு காலையில் ஒரு மைசூரில் இருந்து விண்ணரசி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் வந்தப்ப அவங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லையாம். அப்பொழுது அந்த மருந்து மந்திரித்து நான் கொடுத்ததை அவர்கள் வாங்கி சென்றிருக்கின்றார்கள். அவங்க கன்சீவ் ஆகி இன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னை போல குழந்தை இல்லாத இன்னொரு தம்பதியரை மைசூரிலிருந்து அனுப்பி வைத்து இன்னைக்கு காலையில் வந்து அவர்கள் அந்த மருந்தை வாங்கி சென்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை செய்ய போறார். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாத்தையும் நான் நம்பி மோசம் பண்ணது போதும். டாக்டர் நம்பினேன், எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. ஆண்டவரே, உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலகம் சிறுசு, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. அந்த மனசுல இந்த பிள்ளைய நினைக்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைப்பா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியே வாரும், ஆவியே வாரும். நிற்கிற எல்லாருமே இவர்கள் நோக்கி உங்கள் கரங்களை நீட்டுங்க. ஏன்னா பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் கடந்து வரப்போகின்றது. இப்போ நான் இந்த சிலுவையின் அபிஷேகத்தை நான் கொடுப்பேன். அதில் ஒருவேளை மயங்கி கீழே விழுந்தால் அவர்களை யாரும் தூக்க வேண்டாம், அவங்களே எந்திரிப்பாங்க. ஆவியின் கிருபை உங்களுக்குள்ளே கடந்து வரப்போகின்றது. ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி இயேசுவே எனக்குள் வாரும், இந்த வார்த்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வந்து வல்லமையாக இறங்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றான். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும், ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. ஆவியே வாரும், ஆற்றலை தாரும், ஆவியே வாரும், ஆற்றலை தாரும், ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. அக்கினியே இறங்கி வாரும், ஆட்கொள்ளும், ஆவியே வாரும், ஆற்றலை தாரும், ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. அப்பா, உம்முடைய வல்லமையின் கிருபை இறங்கட்டும் அப்பா. இவர்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் பாதம் வரை உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளிலே கடந்து வரட்டும் அப்பா. ஒப்புக்கொள்கிறோம். இனியே இறங்கி வாரும், ஆட்கொள்ளும், ஆவியே வாரும், ஆற்றலை தாரும்,
ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, கண்மலையே கர்த்தாவே ராஜாவே வருமையா, வல்லமையை தருமையா. ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். வாரும் ஆண்டவரே, வல்லமையின் கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ளம் பாதம் வரை ஒவ்வொருவருக்குள்ளே கர்ப்பப்பையை தொட்டு ஆசீர்வதிக்கின்ற வல்லமை கடந்து வரட்டும். அக்கினியை இறங்கி வரும், ஆட்கொள்ளும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, கண்மலையே கர்த்தாவே ராஜாவே வருமையா, வல்லமையை தருமையா. ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். அக்கினியை இறங்கி வரும், ஆட்கொள்ளும். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, கண்மலையே கர்த்தாவே ராஜாவே வருமையா, வல்லமையை தருமையா. அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உற்றுமையா உற்றுமையா. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, அக்கினியே இறங்கி வரும், ஆட்கொள்ளும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, அக்கினியே இறங்கி வரும், ஆட்கொள்ளும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். ஆவியே வாரும், ஆற்றலை தாரும். அன்புக்குரியவர்களே, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தை விட வலிமை வாய்ந்த மிருகங்கள்லாம் இருக்குது. யானை இருக்குது, காண்டாமிருகம் தன்னுடைய கொம்புல ஆற்றலை வைத்திருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் சிங்கத்தை ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்னா, காட்டில் இறை தேடி போகாத ஒரு மிருகம் எது அப்படின்னா சிங்கம். அது குகைக்குள்ளார இருக்குமா, பசி எடுக்கிறப்ப வெளியில் நின்று ஒரு கர்ஜனை செய்யும். அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்டு அங்கங்கே இருக்கிற மிருகங்கள் குறுக்கும் நெடுக்கும் ஓடும். தனக்கென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி மீண்டும் அதே இடத்துல வந்து உட்காந்துக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே தன் காரியத்தை சாதிக்கிறது எது அப்படின்னா சிங்கம். அப்படியாப்பட்ட சிங்கத்துக்கே எல்லா உணவும் பக்கத்திலே இருக்காது. அப்படியாப்பட்ட சிங்கம் கூட உணவை மிஸ் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்கார்ற யாரும் எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பல இடத்துல குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டு போயிருக்கலாம், மாத்திரை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நடி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எல்லோருமாக அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இப்பொழுது ஆவியின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒப்பு கொடுங்க உங்களை. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா,
இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தொழில். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சோர்ந்து போயிருப்போம். கடன் பிரச்சனை, உடம்புல வியாதி, மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெக்ஸ் ஆகி போயிருக்கலாம். வேலைக்கான எல்லா காரியங்களும் கூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் கையை விட்டு நெகிழ்ந்து போயிடும். இப்படி வாழ்க்கையில் ஏமாற்றம், இப்படிலாம் சோர்ந்து போய் நேரத்தில் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. தாவீது சொன்னாரு, என் கண்ணீரை எல்லாம் உங்க தோள் பையில சேர்த்து வச்சிருக்கீங்கப்பா. துணிப்பையா இருந்தாக்கா அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும், ஆனா அது கூட ஒரு சின்ன டிராப் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் சிந்தின கண்ணீரை எல்லாம் நீங்க தோள் பையில சேர்த்து வச்சிருக்கீங்க. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்னை தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தொழில், சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அன்பின் ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குறிப்பாக படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் பள்ளி படிப்பை தொடங்காத பிள்ளைகள், அத்தனை பேரையும் ஆவியானவரே உம்முடைய வல்லமையின் கிருபையினால் நிரப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கிருபை இறங்கட்டும். ஞான காரியங்களிலே இவர்கள் ஒவ்வொரு நாளும் நங்களையே முழுமையாக இணைத்துக் கொள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் என்ன தொழில் செய்கின்றார்களோ அந்த தொழிலை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கின்ற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பகுதியிலே நல்ல மழையை கொடுப்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை இந்த நாளிலே இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் மழை இந்த நாளிலே ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்கள் வைத்திருக்கின்ற விவசாய நிலங்களை ஆசீர்வதியும், செழிப்பாக மாற்றும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா செய்வனை கட்டுகளை முழுமையாக நீக்கி போடுவீராக. அழகையின் எல்லா ஆர்ப்பாட்டங்களையும் இயேசுவின் வல்லமை நாமத்திலே அக்கினியிலே சுட்டு எரிப்பீராக. இறங்கும், அபிஷேகத்தால் நிரப்பும், ஊற்றும் ஐயா. உம்முடைய கிருபையின் வல்லமையை ஊற்றும், அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றும், அந்தகார சக்திகளை நொறுக்கும். திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்க உதவி புரிந்தருளும். உடம்புல வியாதியை சுமந்து மாத்திரம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்த வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இறங்கி வாரும், அபிஷேகத்தால் நிரப்பும், ஆளுகை செய்யும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். முறைகள்
ஜெபிப்போமாக. இறைவாந்த வேப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே திருப்பாடுகளின் நினைவெங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.